வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது பங்குச் சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் முடிவடைந்துள்ளது. கிட்டத்தட்ட 169 புள்ளிகள் அதிகரித்து 25,863.3 சைஃபர்களே முடிவடைந்திருக்கிறது. மெயினாக இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரேலி ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம் இன்றைய தினம். அது மாத்திரம் இல்லாமல் பிஎஸ்யூ பேங்க்ஸ்லேயும் நல்ல பையிங் இருந்தது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராங் கெயின், தென் Q3 ரிசல்ட்ஸும் பெட்டராக இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸுடைய சென்டிமெண்ட் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டோ யூஎஸ் ட்ரேட் ஃப்ரண்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 2037, டிக்ளைன்ஸ் 451. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது பாசிட்டிவாக இருக்கிறது. அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மிட் கேப் ஒரு 1.58% அதிகரித்திருக்கிறது. ஸ்மால் கேப் 2.64% ஏறி இருக்குது. ஸோ ப்ராட் பேஸ்டு பையிங் அக்ராஸ் த செக்டார் பார்க்க முடிஞ்சது. அதுபோல் இன்றைக்கி எல்லா செக்டாரும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதில் மீடியா, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ரியாலிட்டி ஒரு ஸ்ட்ராங் அவுட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஈச் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 3% மேலே அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதுபோல் டாப் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், கிராசிம், டைட்டன் அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் லேப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் மேக்ஸ் ஹெல்த், பவர் கிரிட், ஐடிசி, ஓஎன்ஜிசி, என்டிபிசி இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் தங்கம் இன்னைக்கு 1592 ரூபாய் அதிகரித்து 1,57,043. அங்கே அமெரிக்காவில் மறுபடியும் $5,000 per ounce தொட்டுள்ளது. சில்வர் அதுபோல் 6,758 ரூபாய் அதிகரித்து 2,56,650. குரூட் ஆயில் 31 ரூபாய் இறங்கி 5,793 மணிவாய் கொண்டிருக்கிறது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா கோட்டக் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் சன் ஃபார்மா மூன்றிலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஃப்ரைடே அன்னைக்கு இந்தியா அண்ட் யூஎஸ் ரிலீஸ்ட் இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு இன்ட்ரீம் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கனுடைய சைன். அது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பெட்டர் பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கிறது. வெள்ளிக்கிழமையை முடிந்திருக்கிறதுனால இந்த என்ஹான்ஸ் ஆஃப் த பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு பெட்டராக இருக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ இனிமேல் எஃப்ஐஐ ஃப்ளோ டேர்ன் டு இந்தியா, வழி இந்தியா அப்படிங்கிறது அவங்களுக்கு பெட்டராக இப்பொழுது இதுமாரி தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா பிலோ ஆவரேஜ் வேல்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் வால்யூம். மார்க்கெட் still waiting for more event based activity in the market. Volatility index இன்னைக்கு 2% அதிகரித்து 12.19 இருக்கிறது. மார்க்கெட் பார்த்தோன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாக்னன்ட் லெவல் கேப் அப்புக்கு அப்புறம். ஸோ எக்ஸ்பெக்டிங் சம் குட் நியூஸ் பை டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ. நாளைய தினம் நம்ம சந்தைகளில் நிஃப்டியில் F&O வீக்லி க்ளோசிங் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த வாலட்டிலிட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பட் 25,900 இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ் ஆகி நின்றுதுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங்கில் 26,000, 26,150 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 25,740 அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். சந்தைகளை பொறுத்தவரை நாளைய தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.